பல கோவில்களில் கலசங்களில் நம்ம விவசாயிகளோட தரமான விதைகளை வச்சு தலைமுறையாக பாதுகாத்தோம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி கோவில்களே பாதுகாக்க ஆள் இல்லாமல் அழிஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம விவசாயிங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய கம்பெனிஸ் கிட்ட, முக்கியமாக ஃபாரின் கம்பெனிஸ் கிட்ட போய் விதைகளை வாங்குறாங்க. அந்த விதை எப்படி தயாரித்தாங்க, என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, பெஸ்டிசைட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, யாருக்கும் தெரியாது. சரி, நம்ம ஊர்லயே விதைகளோட தரத்தை உயர்த்தலாம்ல. விவசாயத்துல இருந்தவங்களுக்கு தெரியும், நம்ம முன்னோர்கள் பல நூற்றாண்டு காலமா செடிகள்ல செலக்டிவ் ப்ரீடிங் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு வராங்க. பல தலைமுறைகளா அந்த பயிரோட குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா வளரும். இதோட மாடர்ன் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வெர்ஷன் தான் ஜீன் எடிட்டிங். நீங்க கிறிஸ்பர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஜீன் எடிட்டிங்கான ஹாலிவுட் லெவல் டெக்னாலஜி. ஒரே தலைமுறையில பலன்களை பார்க்க முடியும். ஜெனட்டிக் டிசீசஸ் ட்ரீட் பண்ணணும்னா, வளமான செடிகளை உருவாக்கணும்னா இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு பேட்டன்ஸ் எல்லாமே வெளிநாட்டு கம்பெனிஸ் கிட்ட இருக்குது. நாம் யூஸ் பண்ண நிறையா பணம் கட்டணும். இப்போது நம்ம விஞ்ஞானிகள் நம்ம ஊர்லேயே ஒரு சிம்பிளான க்ளீனான இந்தியன் டெக்னிக் உருவாக்கியிருக்காங்க. அதோட பேர் டிஎன்பிபி ஜீன் எடிட்டிங் சிஸ்டம். இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணது ஒடிஷா கட்டக்கில் இருக்கிற ஐகார் சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் விஞ்ஞானிகள். அவங்க கிறிஸ்பர் மாதிரியே ஒரு மாலிகுலர் சிசர்ஸை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இது கிட்டத்தட்ட 40-50% சின்னது. டெக்னிக்கலாக சொல்லணும்னா கிறிஸ்பரில் Cas9 ப்ரோட்டீனில் சுமார் 1000 to 1300 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஆனால் டிஎன்பிபியில் 400-500 அமினோ ஆசிட்ஸ் தான். அதனால் சின்ன சின்ன பிளான்ட் செல்களில் கூட சீக்கிரமாக ஜீன் எடிட்டிங் பண்ண முடியும். நம்ம சயின்டிஸ்ட்க்கு டைமும் குறையும், செலவும் குறையும். சரி, இந்த டிஎன்பிபி எப்படி யூஸ் பண்ணுவாங்க? செடிகளில் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸை எடிட் பண்ணி பூச்சிக்கொல்லி தேவையை குறைக்கலாம். வறட்சி வந்த சலைன் நிலங்களில் கூட நல்லா வளர்கிற சீட்ஸ் உருவாக்கலாம். புயல் மழைக்கு விழாத ஸ்ட்ராங்கான செடிகளை உருவாக்க முடியும். வெளிநாட்டு கம்பெனிஸ் கூட இல்லாமல் உள்ளூர்லேயே செஞ்ச தரமான விதைகளை நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கலாம். உதாரணமாக சம்பா மசூரி ரைஸில் ஒரே ஒரு ஜீனை எடிட் பண்ணி ஒரு செடிக்கு அரிசி கவுண்ட்டை கூட்ட முடியும். இந்த டிஎன்பிபி சிஸ்டம்க்கு இந்தியா 20 வருஷ பேட்டன் வாங்கிடுச்சு 2045 வரைக்கும். ஸோ இது நம்ம சொந்த டெக்னாலஜி. நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ முறை இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் மெடிசின்ஸும் கிராப்ஸும் இந்தியாவிலே உருவாக்கிக்கலாம், வெளிநாடுகளுக்கு கப்பம் கட்டாமல். மேக் இன் இந்தியாவை பயோடெக்னாலஜி ஃபீல்ட்லையும் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஐசிஏஆர் இப்போ இன்டர்நேஷ்னல் பேட்டன்ட்க்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம டெக்னாலஜியை உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் செய்யும்போது சேஃப்டி, எத்திக்ஸ், அப்ரூவல்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பட் ஓவரால் வெளிநாடுகள் கிட்ட கையேந்தாமல் நம்ம நாட்டோட ஃபுட் செக்யூரிட்டிக்கு இந்த டிஎன்பிபி சிஸ்டம் ரொம்ப முக்கியமான ஒரு கருவி.